சிஜே ராஜ்குமார் சினிமாட்டோகிராஃபர். இப்போ சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக போகுது. தட் இஸ் நம்ம ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து பார்த்துருக்குறோம். சென்னையில் வந்து ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து பலாசோ, இன்னொன்று வந்து ஜாஸ் சினிமாஸ் வேளச்சேரியில். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து எபிக். எபிக் ஸ்க்ரீன் வந்து கோயம்புத்தூரில் ப்ராட்வேயில் வந்துருச்சு, மதுரையில் வந்துருச்சு. இந்த மாதிரியான சூழலில் வந்து சென்னைக்கு எப்படா வந்து ஒரு எபிக் ஸ்க்ரீன் வரும் அப்படின்னு வந்து சினிமா ரெகுலராக போகிற ஆடியன்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சினிமா வந்து ஒரு ப்ராடராகவும் ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒய்டாக பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐமேக்ஸோட கல்ச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் வேர்டிக்கலாக ஒரு ஹைட் வந்து இன்னைக்கு வந்து டிஃபைன் பண்ணுது சினிமாவை. அந்த வகையில் வந்து ஒரு யூனிக்கான ஃபார்மேட் வந்து எபிக் ஃபார்மேட். ஸோ இந்த எபிக் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாப்புலர்னா, இங்கே சூலூர்பேட்டாவில் வந்து ஒரு எபிக் ஸ்க்ரீன் இருக்கு. சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து அந்த எபிக்ல ஸ்க்ரீனில் போய் அந்த ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வரணும், பார்க்கணும், அனுபவிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து கும்பலாக ட்ராவல் பண்ணிட்டு போய் அங்கே போய் சூலூர்பேட்டாவில் போய் படங்களை வந்து பார்த்துட்டு வர்றாங்க. இப்போது நோலன் படம், அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து ட்ராவல் பண்ணியே போகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் வந்து 70mm ஸ்க்ரீன் சென்னையில் பார்க்கறதுக்காக வந்து வெளியூர்லேருந்து மக்கள் வந்து இங்கே வந்து சஃபயர், தேவி, பைலட் இந்த மாதிரி தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு மேஜர் க்ரௌட் வந்து சூலூர்பேட்டாக்கு போயிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் என்னன்னா, எப்படா வந்து எபிக் ஸ்கிரீன் வந்து சென்னைக்கு வரும் அப்படின்னு. முதல்ல வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது, வுட்லேண்ட்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு. இப்போ வந்து கியூப் நிறுவனம் அருமையான ஒரு எபிக் ஸ்கிரீன், ஒரு 50 அடிக்கு மேல, தட் இஸ் ஒரு 57 ஹைட் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையை வந்து ராக்கி சினிமாஸ் அவங்க வந்து ஓஎம்ஆர்ல வந்து இப்போ வந்து வரப்போகுது. இந்த ஸ்க்ரீன் வந்து உண்மையிலே ரீசெண்டாக வந்து அந்த ஸ்க்ரீனுடைய டெமோ ரீல் நான் போய் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்க்ரீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிடைச்சது. ஒன்று வந்து அந்த தியேட்டரில் இருக்கிற ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அருமையான ஒரு ஸ்டேடியம் வியூ, நல்ல ஒரு வெல் கிராஃப்டட் சேர்ஸு, அதே மாதிரி ஐலைன் வியூ வந்து எல்லா ரேஞ்சிலையுமே ஐலைன் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து கியூப் நிறுவனம் வந்து இந்த எபிக் ஸ்கிரீனை வந்து கொண்டு வந்த விதம் ரொம்பவே வந்து அருமையா இருந்தது. அதுல வந்து RRR, அதே மாதிரி வாரணாசியோடைய டீசர், அதே மாதிரி நோலனுடைய ஃபோர்த் கமிங் ஒடிசியோடது, அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக், இதெல்லாம் வந்து அந்த திரையில பார்க்கும்போது அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எபிக் ஸ்கிரீனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா சவுண்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்டுன்றதுனால ஒரு கூடுதலான ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அட்மாஸும் போது உங்களுக்கு வந்து ஓவர்ஹெட் ஸ்பீக்கர்ஸோடைய டாப் ஸ்பீக்கர்ஸோடைய சவுண்டு நமக்கு சேர்ந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் நல்ல ஒரு 1.85 ஸ்க்ரீன் இது ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரொம்ப நல்லாவே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து இதனுடைய பிரைட்னஸ் ரேஞ்ச். பிரைட்னஸ் ரேஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 18 லேம்பர்ட் பிரைட்னஸ்ல வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுடைய இது சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ரெகுலரான ஸ்க்ரீன்ஸ்ல வந்து எவ்வளோ லேம்பர்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 11, 12 அப்படின்னு ரேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ 18 ஃபுட் லேம்பர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது இந்த பிரைட்னஸ் ரேஞ்ச் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து அந்த படம் வந்து அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரோ அந்த ப்ரொடக்ஷன் டைரக்டரோ வந்து பார்க்கும்போது
தே வில் ஃபீல் லைக் நம்ம அவங்க எப்படி நினைச்சு எடுத்தாங்களோ அது பெருந்திரையில, அதுவும் வந்து ஒரு 57 அடி உயரமுள்ள ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னா இப்போ வந்து ரெகுலரான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 1:1000 2000 வரும் மற்ற தியேட்டர்ஸில், டிசிபி தியேட்டர்ஸ், தட் இஸ் நம்ம சொல்கிற சினிமா ஸ்கோப் உள்ள ஒயிட் ஸ்க்ரீன். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:5000. ஸோ நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகுனா கலர்ஸும் பிளாக் லெவல்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சென்னைக்கு வந்து ராக்கி சினிமாஸ், கியூப் நிறுவனம், எபிக் ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து வெளியாக போகுது. நோலனுடைய படம் வரப்போகுது ஜூலையில். அப்புறம் வந்து இமீடியட்டாக வந்து துரந்தர் 2 வரப்போகுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸிக் வருது, மைக்கேல் ஜாக்சனுடைய மைக்கேல் வருது. இந்த மாதிரி நிறைய லைனப் வந்து பிரம்மாண்டமான படங்களோட லைனப் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு வந்து என்னன்னா அதுக்கான தியேட்டர்ல போய் இந்த படம் பார்க்கணும். அந்த வகையில எபிக் ஸ்கிரீன்ல போய் படம் பார்க்கறது ஒரு எபிக் அனுபவம் அப்படின்றதுல வந்து எந்த இது இல்லை. இப்போ இங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து சூலூர்பேட்டையில நம்ம அங்க போய் பார்க்கறதுக்கும் இங்க வந்து நம்ம ஓஎம்ஆர்ல போய் ராக்கி சினிமாஸ் பார்க்கறது நமக்கு உண்மையாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 hour டிராவல் பண்றது வந்து இப்போ சிட்டி லிமிட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணணும். ஓஎம்ஆர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா இட் இஸ் நேச்சுரலி தேர் ஓன் பிளேஸ் தேர். ஸோ இந்த எபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி கேம் சேஞ்சர். எபிக்கில் வர்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நிறைய திரைப்படங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எபிக் ஸ்கிரீன் கூடும்போது எபிக் ஃபார்மேட்ல வந்து இப்போ ரெகுலரான திரைப்படங்களும் எபிக் ஃபார்மேட்ல வரும். எபிக் ஃபார்மேட்ல பார்க்கும்போது என்னன்னா ஹைட் இன்னும் கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஃப்ரேம்ல. இப்போ காம்போசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்கோப் வந்து உங்களுக்கு வந்து 1:2.35 இப்படி இருக்கும்போது எபிக்கில் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால காம்போசிஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபருக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்பேஸும் கிடைக்குது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து அடுத்து வந்து நிறைய எபிக் ஸ்க்ரீன் வந்து கியூப்ஸ் நிறுவனம் அதே மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் இருக்கிறவங்க இணைஞ்சு கொண்டு வந்தா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து எபிக் ஸ்க்ரீனுக்கான டிமாண்ட் உருவாயிருச்சு. சிட்டி லிமிட்டுக்குள்ளேயும் கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.